வேண்டாம் தீபக், சொன்ன கேளு. வேண்டாம் தீபக், வேண்டாம் தீபக், ப்ளீஸ் தீபக். தனியா இருந்து போர் அடிக்குதா? அதான் நான் வந்துட்டேன்ல, நம்ம பேசிட்டே இருப்போமா? வேணாம், உங்ககிட்ட பேசி என்ன ஆகுது? நீ பதிலுக்கு பேச மாட்ட, அப்புறம் எனக்கு போர் அடிக்கும். ஸோ டைரக்டா ஓடி பிடிக்கிற விளையாட்டுல இறங்கிட வேண்டியதா? வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுடு ப்ளீஸ். ஓடி பிடிக்கணும்னா கால் கட்ட கலட்டணும். ஐயோ கையில கழட்டாத கழட்டாத ப்ளீஸ். ஏய், பொண்ணுங்க மனசே புரிஞ்சுக்க முடியல. ஐயோ அவகாத ப்ளீஸ் தீபக், சொன்னா கேளு தீபக். ஐயோ என்ன விட்டுடு ப்ளீஸ். கயிறை கட்டுனா கட்டாத கட்டாதன்னு கத்துற, இப்ப கயிறை அவுக்கிறப்பா அவுக்காத அவுக்காதன்னு கத்துற. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? தீபக் ஐயோ வேண்டாம் கத்தாதங்கறல்ல. தீபக் அவகாத தீபக் ப்ளீஸ் தீபக், சொன்னா கேளு தீபக். ஐயோ வேண்டாம் தீபக். தீபக் ப்ளீஸ் தீபக், சொல்றது கேளு தீபக். ஏதாவது பேசுனா தீபக், சொல்றது கேளு தீபக். வேண்டாம் அம்மா தீபக், வேண்டாம் தீபக் ப்ளீஸ் தீபக். வேண்டாம் விட்டு ப்ளீஸ். வேண்டாம் தீபக் ப்ளீஸ் தீபக், என்ன விட்டுடு தீபக். வேண்டாம் தீபக், என்ன வீட்டுக்கு அனுப்பிடு தீபக். உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கா நான் கஷ்டப்பட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் உன்னை தொட வந்தப்ப என்ன அடிச்சு போட்டு ஓடுன. இப்ப என்ன பண்றேன்னு பாக்கலாம் நீ. தீபக் வேண்டாம் தீபக் ப்ளீஸ் தீபக். வேண்டாம் தீபக், என்ன விட்டுடு. பொறுமையை சோதிக்காத. ப்ளீஸ் தீபக், என்ன விட்டு. என்ன அடிச்சு போட்டு கட்டோட திரி வச்சிருக்கு. நான் உன்னை தண்டிச்சே ஆகணும். வேண்டாம் தீபக், வேண்டாம் தீபக். யாராச்சும் காப்பாத்துங்க. வேண்டாம் தீபக் ப்ளீஸ் தீபக். ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. நீ எனக்கு வேணும். வேண்டாம். நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஐயோ யாரும் வர மாட்டாங்க. ஏய் ஏய் நில்லு. அவளை விடாதீங்க. ஏய் அவளை விடாதடா, அவ தப்பிச்சு ஓட பாக்குறாடா. சார் சார், அவங்க என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க சார். என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி வெளில கூட்டிட்டு போயிடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், இவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க சார். இவங்க மோசமானவங்க சார். போறீங்க சார். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். என்ன நடக்குதுங்க? எதுக்கு நீங்களா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க அக்கம் பக்கத்துல குடியிருக்க வேணாமா? நீங்களா யாரு? போலீஸை கூப்பிடணுமா? அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் சத்தம் போட மாட்டோம். இது என் தங்கச்சிமா, மனநல சரியில்லாத பொண்ணு. ட்ரீட்மெண்ட்காக என் கூட்டு வந்திருக்கோம். கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க போங்கம்மா, இனிமேல் சத்தம் வராம நாங்க போங்கம்மா. இல்லைன்னா நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லும். நீங்க போங்கம்மா, நாங்க பாத்துக்கோம். சரிப்பா, நீங்க அந்த பொண்ணுக்கு ஊசி எல்லாம் போட்டு தூங்க வைங்க. சரிம்மா நீங்க போங்க. சரிப்பா. டேய் வாடா வாடா. ஏய் முர்ரா. ஏய் என்னையா பண்ணி வச்சிருக்க அவளை? ஏன் இப்படி பயந்து கத்துறா? ஏய் பேசாம இரு. ஏய் என்னடா பண்ணி தொலைச்சவள சொல்றா. ஏதோ தெரியாம தொட போனதுக்கு கட்டையை வச்சு அடிச்சு கட்டு போட்டு அலைய வச்சால, அதுக்கு பழி வாங்கலான்னு தான் அவளை துரத்துனேன். பழி வாங்குறேன்னு? பழி வாங்குறேன்னு என்ன செய்ய போற? புதுசா என்ன பண்ண போறாங்க? காலங்காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை எப்படி பழி வாங்கணும்னு நினைப்பாங்களோ அப்படிதான் நானும் பழி வாங்க போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் என்ன இன்னும் வேலை விட்டு இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஃப்ரெஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இவர் பழி வாங்குவாரா? நான் காத்திருந்து யூஸ் பண்ணதை வாங்கிட்டு போணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? முத்தரசு சொன்னதுக்காக தான் உங்ககிட்ட பேசினேன். என் ஸ்டேட்டஸ்க்கு நீங்களா இது மாதிரி நிக்க முடியுமாயா? சார் 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 மன்னிச்சிருங்க சார். போதையில் ஏதோ தெரியாம நடந்துக்கிட்டான். டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? காசுடா காசு, இதுக்காக தான்டா இவ்வளவு போராட்டம். அதை விட்டு பழி வாங்கணும்னு சொல்ற, அதுவா இப்ப முக்கியம்? அறிவில்ல உனக்கு? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன என்ன வச்சு எல்லாம் பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏய் வாய மூடுங்கறல. சாரி சார், நான் இவளை இப்பவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன ரேட் சார் தருவீங்க? அதை இப்பவே சொல்லுங்க. இங்க பாரு, எனக்கு இந்த இடத்துல நிக்கவே பயமா இருக்கு. நீ பண்ண கூத்தால பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப அமைதியா போயிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டா என்னையா பண்ணுவ? எல்லாரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதான்.
முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு போவோம். அங்க வச்சு பேசிக்கலாம். இங்க பார், நமக்கு இந்த ரப்சல் வியாபாரம் எல்லாம் ஆகாது. சார் இவனை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க சொல்றதா சார் கரெக்ட். நம்ம உங்க இடத்துல பேசுவோம் சார். இல்ல இல்ல இல்ல, எனக்கு இப்பவே இவ ரேட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் அவளை நான் கூட்டிட்டு போக விடுவேன். எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்றது? நான் அமைதியா உட்காந்து பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்கயா. நான் நிக்கவா கிளம்பவா? சார் 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 ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், இதுல நானும் சேர்ந்தா இன்வால்வ் ஆயிருக்கேன். அதனால நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். கேட்கலன்னா அவ்வளவுதான். டேய் வாடா வாடாங்கல்ல. பார்த்ததும் என் தங்கச்சி மாதிரி தான் தோணுச்சு. நான் உன்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். என் மேல் நம்பிக்கை வச்சு எதுவும் சத்தம் போடாம அமைதியா வா. என்ன நம்புமா, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துறேன். ஓகேவா? சரிடா. சார், இனிமேல் என் ஃப்ரெண்ட் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் சார். ஆமா சார், போலாம் சார். குட். சொன்னது புரிஞ்சுதா? இந்தா கதவை பூட்டிட்டு வா. ஏய் வா, வாங்குறேன்ல. யாரு? வாங்க. கர்நாடக மாப்பிள்ள இருக்காரா? அவங்க 2 பேரும் கூப்பிடுப்பா. கூப்பிடுடா. என்ன தர? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கையில விஷயமா தான் பேசணும். ஒரு முக்கியமான விஷயமா. என்னாச்சு கையிலுக்கு? மங்கள வரட்டும். கர்நாடக மாப்பிள்ள வரட்டும். அண்ணே மாப்பிள்ளங்க. மாப்பிள்ளங்க வாங்க. வாங்க. என்னாச்சுங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? லெட்டர்ல இருக்கிறது கையிலோட கையில் தான் பாருங்க. அண்ணே பாருங்க. உமது கையில படிங்க உடனே. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை. ஆனால் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைப்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னால் அதை கேட்க மறுக்கிறீர்கள். எனது கருத்தை ஆதரித்ததால் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டீர்கள். எனவேதான் நான் உங்களை விட்டு செல்ல முடிவெடுத்தேன். கல்யாணத்தை நிறுத்துவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நீங்கள் என் திருமணத்தை நிறுத்தியது அறிந்தால் மட்டுமே நான் திரும்ப வருவேன். என் பெயரை கெடுத்து என்னை அவமானப்படுத்தும் விதமாக போலீஸுக்கு சென்றால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் என் சாவுக்கு காரணமாக இருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க விரும்புகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கைல்வழி. முதல்ல இது கையலோட கையெழுத்து தானான்னு கொஞ்சம் சரியா பாருங்களேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது கையலோட கையெழுத்து தான். அப்படிக்கு தெரியாதா என் பொண்ணோட கையெழுத்து எதுன்னு? கடைசியில் அவ வீட்டு விட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டல. என் பொண்ணு என்னால வீட்டு விட்டு போயிட்டால. திருந்துட்டேன்னு என் பொண்ணுகிட்ட நான் எப்படி சொல்ல? அவளை எங்க போய் தேடும்? அவ காலில் விழுந்து கூட நான் மணி என் பொண்ணு நான் எங்க போய் தேடுவேன்?
நீங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு உணர்ந்தது எங்க போய் தேடுறது? தெரிஞ்சாலே வந்துருவாங்க. அவதான் லெட்டர்ல சொல்லிருக்காளுங்க. கல்யாணத்தை நிறுத்திட்டா வந்துருவேன்னு சொல்லிருக்காளுங்க. அவ வந்துருவாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க, அழாதீங்க. டேய் ரோஹித், கல்யாணம் நின்ன விஷயம் கையிலுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவ வந்துருவாடா. நீ கவலைப்படாத. சித்தப்பா, இந்த லெட்டர் யார் வச்சுட்டு போனாங்க தெரியுமா? தெரியாதுப்பா. சரி, அந்த கவர்ல ஃப்ரம் அட்ரஸோ இல்ல கொரியர் சிம்பிளோ போஸ்ட் ஆபீஸ் சிம்பிளோ இருக்கா பாருங்க. எதுவுமே இல்லையப்பா. அப்ப இந்த லெட்டரை வேற யாரோ ஒருத்தர் தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. தெரியல ரோஹித், நான் போய் பார்க்குறப்ப கதவுல இந்த லெட்டர் சொருவி இருந்தது. எடுத்து படிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதான் நேரம் அங்கே எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. ஏங்க, அப்போ ஒருவேளை கையில வந்து வச்சுட்டு போயிருப்பாளோ? இல்ல மாமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கையல் சொந்தமா முடிவெடுத்து எழுதிருப்பான்னு எனக்கு தோணல. யாரோ மிரட்டி தான் எழுத வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படி ரோஹித், அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? இந்த மாதிரி லெட்டர் கூட மிரட்டி எழுத வைக்க முடியுமா? என்னமாம் நீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிரட்டி தான் செய்ய வைப்பாங்க. எதுக்கும் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது தான் நல்லதுன்னு தோணுது. வேண்டாம் ரோஹித், கண்டிப்பா இந்த லெட்டரை கையில் தான் எழுதியிருப்பா. என்ன அந்த அளவுக்கு நான் அவளை நோய் கிடைச்சிருக்கேன். அவளுக்கு பிடிக்காதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த லெட்டரில் போலீஸ் கிட்ட போனால் நான் செத்துருவன் வேற எழுதியிருக்கா. இல்லை, என்னால் அவள் எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. கையிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போலீஸ் கிட்ட போக வேண்டாம். ஆமா ஆமா, அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. போலீஸ்க்குள்ள போக வேண்டாம் ரோஹித். இல்ல அத்தை, எனக்கு என்னமோ இந்த லெட்டரை மிரட்டி எழுதி வாங்கின மாதிரி தான் தெரியுது. என்னமோ தப்பா தெரியுது. மாமா, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். வாங்க, நம்ம இப்பவே போலாம். வேண்டாம் ரோஹித், கையில் உயிரோட தயவு செஞ்சு விளையாட வேணாம். நம்ம போலீஸ் கிட்ட போக வேண்டாம். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். நம்மளா போய் அவளை எங்கன்னு தேடுறது? ரோஹித் சொல்ற மாதிரி போலீஸுக்கு போறதும் எனக்கு சரின்னு தோணுது. மாப்பிள்ள, வேணா அப்படி பண்ணுவோமா? போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்காம நம்ம மாப்பிள்ள ரஞ்சித்திர சொல்லுவோமே. ஆமா மாப்பிள்ள, அவர்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணாம கையில் விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவோமே. அவரு கண்டிப்பா கையில கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்கிட்டே சொல்லுவோம் மாப்பிள்ள. சரி, நான் காலையில் வேணா அவரை நேரில் போய் பார்த்து பேசுறேன். சரி மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். என்ன துரப்பாண்டி, இந்நேரத்தில் எதுக்கு போறீங்க? இருந்துட்டு காலையில போலாமே. நான் அங்க இருந்ததுனால தான் இந்த லெட்டர் விஷயமே தெரிய வந்தது. ஒருவேளை கையில் திரும்பி வந்தானா என்ன பண்றது? ஊர்ல யாருமே இல்ல. அதனால நான் பூவரசு நல்லூர்ல இருக்கிறதா நல்லது. நான் போயிட்டு வரேன். ஆமாண்ணே, நீ சொல்றதா சரி. கையில பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போன் பண்ணி சொல்லுண்ணே. இங்க நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பாமா, இதா பாத்துக்கங்க. சரிண்ணா. சரி. சார் 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 நில்லுங்க. என்னையா? என்ன நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க? யாராவது சுத்தி முத்தி இருக்காங்களா செக் பண்ணிட்டு போகணுமா? தப்பு பண்றோம் 4 பக்கம் பார்த்துட்டு தான் சார் போகணும். எந்த பக்கத்துல இருந்து ஆள் வரும் சார்? அங்க பாத்தீங்கல்ல, டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இது என் இடம், என்னோட சாம்ராஜ்யம். எனக்கு இங்க இருக்க செல்வாக்கே வேற. எந்த பிரச்சனையும் வராது. சோ தைரியமா வாங்க. ஏம்மா, நான் சொன்னதோட ஞாபகம் இருக்குல்ல? வாமா உள்ள போலாம். டேய் மச்சான், என்னடா இவ நம்ம கிட்ட அவ்வளோ முரண்டு பிடிச்சா? இவன் ஏதோ அவ காதல சொல்றான், அவனும் புதுசா லவ் அந்த மாதிரி அவன் பின்னாடியே போறா. இவன்ட்ட ஏதோ வித்த இருக்கு மச்சான். இல்லைன்னா இந்த வயசுல தொழிலதிபர் ஆக முடியுமா? அதான் மச்சான் நானும் யோசிக்கிறேன். நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வராதுடா, வந்தா பார்த்துக்கலாம். முதல்ல காசை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்னடா? நீ சொல்றதும் சரிதான்டா, நம்ம போலாம். வாமா. ஏமா அங்கே நின்ட்ட? உள்ள வாமா, தயங்காம வாமா. நீ இந்த ரூம்ல படுத்துக்கம்மா.
சார் இவளை நம்ப முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற போனை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டேய் நீ அந்த ரூம்ல போய் டிஸ்கனெக்ட் பண்ணு. டேய் இத கொண்டு போய் அங்க வைடா. அம்மா நீ உள்ள போமா. சார் நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். நீங்க அடிக்கடி அவகிட்ட காதல ஏதோ சொல்றீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்றா. அவளும் அதை கேட்டு உள்ள போயிட்டு இருக்கா. நீங்க எனக்கு பணத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். ஓயாம் பிரதர், தொழில்ல பொறுமையும் நம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம். உங்களை பிசினஸ்ல டெவலப் பண்ணி விடலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி இடம் வந்தோன்னா மீட்டரை கட் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போலான்னு பாக்குறீங்க. சரி நீங்க கொஞ்சம் உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சார் நீங்க தனியா போய் என்ன சார் பண்ண போறீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். இதெல்லாம் தப்பு சார், தப்பு. மூதேவி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? என்ன உங்களை மாதிரி பொம்பளை பொறுக்க நினைச்சிட்டீங்களா? டேய் என் பேர் என்னடா? பிரவீன் சார். ஃப்ரெஷ் பிரவீன் சார். இப்ப புரியுதா? எனக்குன்னு தொழில ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த நியாயத்தை மட்டும் நான் மீறவே மாட்டேன். வியாபாரத்துக்கு வந்திருக்க பொண்ணுடா அது. அது வாங்க போறவன் சொத்து. கை மாத்திர வீட்டுல கஞ்சி காசு கூடாது. என்கிட்ட வர எந்த பொண்ணையும் நான் தொட்டதும் இல்ல, தொடவும் மாட்டேன். தொழில் சுத்தம் உள்ளவன்டா நானு. ஏய் நம்புங்க காய்ஸ், நான் இன்னும் கற்போட தான் இருக்கேன். ஃப்ரெஷ் பிரவீன் இந்த பேரை வாங்க ஃபீல்டில் நான் எத்தனை வருஷம் போராடி இருக்கேன் தெரியுமா? அசால்ட்டா வந்து என்ன தப்பா பேசுறீங்க? சாரி சார். உங்களை மாதிரி கத்தி பிரச்சனை பண்ணி மிரட்டி பண்ணியா வைக்க மாட்டேன். நான் டீல் பண்ற விதமே வேற. நீங்களே அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க காசு வாங்கிட்டு போன பிறகு அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டானா? முதல்ல அவளை நம்ப வழி கொண்டு வந்துடுறேன். மொத்தத்தெல்லாம் காலையில பேசிக்கலாம். மறுபடியும் சாரி சார், நாங்க தெரியாம கேட்டோம், மன்னிச்சுக்கோங்க. நீங்க போங்க சார். பயப்படாதம்மா, நீ என்னை இவ்வளவு தூரம் நம்பி வந்ததே பெரிய விஷயம். நீ என்னை பார்த்து பயப்படாத. அவங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் என் ரூம்ல இருந்தப்ப இவனுங்களாம் அங்க வந்து நான் அந்த மாதிரி புரோக்கர் தப்பா நினைச்சு பேசினாங்க. வேற யாரையோ பார்க்க வந்து அது நான் தான் நினைச்சு தப்பு கணக்கு போட்டாங்க. இவனுங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. பாவம் ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக அவனுங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டி நடிச்சேன். உன்னை சேஃப்டியா என் இடத்துக்கு கொண்டு வந்தா போதும் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி இப்போ உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதனால நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை பத்திரமா காலையில் உங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன். என்னம்மா இன்னும் என் மேல் நம்பிக்கை வரலையா? இப்பவே உங்க வீட்டு போன் நம்பரை வாங்கி உங்க வீட்டு ஆளுங்கிட்ட பேச முடியும். ஆனா இவங்க அதையே தொழிலா வச்சிருக்காங்க. இவங்க கிரிமினல்மா. இவனுங்க என்ன வேணா செய்வானுங்க. உனக்கு ஆபத்தா முடிகிற அளவுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. அதனால காலையில உங்க அப்பாக்கும் போலீஸ் கிட்டையும் தகவல் சொல்லிட்டு உன்னை உங்க அப்பா கிட்டையும் இவனுங்களை போலீஸ் கிட்டையும் ஒப்படைக்கணும். இன்னைக்கு நைட்டு நீ இங்க இருக்கிறதமா சேஃப்டி. சரி, எனக்கு வாங்கின டிஃபன் இருக்கு, நீங்க சாப்பிட்டுருங்க. நான் வெளியே போய் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். என்னம்மா நீ, நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படவே பயப்படாத. கொஞ்ச நேரம் அப்படி வெளியே இருப்போம், அந்த பொண்ணு ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். சார் சார் சார்
ஒரு அர்ஜென்டான விஷயம் சார். யார்கிட்ட சார் சொல்லணும்? என்ன விஷயம் சொல்லுப்பா. சார் வந்தோடனே நானே சொல்றேன். அது வந்து சார் எங்க பக்கத்து வீட்டில். என்னய்யா? சார் வணக்கம் சார். என்னப்பா என்ன விஷயம்? சார் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன முதல்ல என்னன்னு தெளிவா சொல்லு. சார் எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணை 3 பேர் மிரட்டி கூட்டு போனாங்க சார். அது இந்த நேரத்தில் சார். அது சொல்லதான் சார் இங்க வந்தேன். எந்த ஏரியா நீ? எப்ப நடந்துச்சு? இந்த ஏரியா தான் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார். அந்த பொண்ணு காப்பாத்துன்னு கத்திச்சு சார். நானும் எங்க அம்மாவும் அந்த வீட்டுக்கு போனோம் சார். அந்த பொண்ணு எங்களை பார்த்தோன்னே காப்பாத்துன்னு சொல்லிச்சு சார். உடனே அங்க இருக்கிறவன் அந்த பொண்ணு வாயை பொத்திட்டான் சார். என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு பைத்தியம்னு சொல்றாங்க சார். சரி, அவங்கள பார்த்து அடையாளம் சொல்லுவியா? இல்ல அவங்கள யாருன்னா தெரியுமா? யாருன்னு தெரியாது சார். ஆனா அந்த பொண்ணையும் இன்னொருத்தனையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்தேன் சார். காட்டுறேன் சார். என்ன சார்?